இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்குள்ள நம்முடைய செய்தியின் தலைப்பு கத்தி, பட்டயம், அம்பு, நெருப்பு. இதெல்லாம் எதுக்கு உரிய சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நாவுக்குரிய சொல். அதாவது நாவுனால நம்ம பேசுற வார்த்தைகள் மகிழ்ச்சியை கொடுக்கும், அதே நேரத்துல நமக்கு துக்கத்தையும் கொடுக்க முடியும். நமக்கு மட்டும் இல்ல, யாருக்கு எதிராக பேசப்படுதோ, ஒருவேளை நமக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அதே நேரம் துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்க முடியும், வலியை கொடுக்க முடியும். பல சமயங்களில பேசப்படுகிற தவறான வார்த்தைகள், பரியாச வார்த்தைகள், நிந்தனையான வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தும், நம்மளை நொறுக்கும். அது இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், லெட்டர்ல எழுதுற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் அந்த மாதிரி மெசேஜஸ்ல வர்ற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, மெயில்ல வர்ற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் அப்படிங்கும்போது அதாவது அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது பாசிட்டிவா நம்ம பேசும்போது நமக்கு பலன் அளிக்குது அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். ஆனா இந்த வலி கொடுக்கும் வார்த்தைகளை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வாழ்க்கையில நொறுங்கி போயிருக்கிற ஒருத்தங்கள தவறான வார்த்தைகளை பேசுவதனாலே மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் மக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நாள்ல என்னை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கு தான். ஏன்னா அவ்வளவு வலியோடு இருக்கிற, ஏற்கனவே வாழ்க்கையில நொறுங்கி போய் நிறைய காரியங்களை இழந்து ஒரு சோர்வுல இருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க முடியலன்னா கூட ஒன்றும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா பல சமயங்களில இந்த உலகத்தின் மக்கள் அது நமக்கு அருமையானவர்களா கூட இருக்கலாம். அவங்க தெரிந்து செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்கன்னு தெரியல, அவங்களுடைய வார்த்தைகளை பயங்கரமா பயன்படுத்துறாங்க. அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், கத்தி, பட்டயம், அம்பு, நெருப்பு அப்படின்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் ஒரு குத்துற ஒரு வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கு. அந்த மாதிரிதான் வார்த்தைகள் சில நேரம் வருது. அவங்க செஞ்சதையும் செய்யாததையும் ஏற்கனவே அவங்க வந்ததுக்கான காரணம் இதுவா அதுவான்னு என்னத்தலமோ சொல்லி அவங்களை புண்படுத்தும் போது பல நேரத்துல அது தாங்க முடியாததாயிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நமக்கு இருந்திருக்கும். நானும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியா இந்த மாதிரி ஒரு அனுபவத்தின் மூலோட கடந்து போயிருக்கேன். சமீபத்துல கடந்து போனேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்ததுனாலே நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இது எல்லாமே வேதத்துல கொடுக்கப்பட்ட வசனங்கள் தான். நாவு எப்படி இருக்குன்றது சில காரியங்களை, அதாவது எதிர்மறையாக பேசும் நாவு. பட்டயம் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். பேசுறது எப்படி இருக்குமா, ஒரு பட்டயத்தை வச்சு குத்துற மாதிரி இருக்குமா. பட்டயத்தை வச்சு குத்துனா உடம்புல வலிக்கும், ஆனா இது உடம்புல வலி தராது, இருதயத்துல வலிக்கும். அது மீண்டும் மீண்டுமாக நம்ம உள்ளத்துக்குள்ள, அது எங்கன்னு சொல்ல முடியாது, உள்ளத்தின் ஆழத்துல நம்மளுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள். அடுத்து யோபு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் அப்படின்னு கேட்கிறப்போ, யாராவது சமட்டியை வச்சு அடிச்சாங்களான்னா இல்ல, அந்த மாதிரி நொறுக்குற மாதிரி எதையோ போட்டு அடிச்சு நொறுக்குற மாதிரி நொறுக்குறீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ஏதாவது கல்ல வச்சு அடிக்கிற மாதிரி இல்ல சமட்டி வச்சு அடிக்கிற மாதிரி கூட அந்த வார்த்தைகள் இருக்கு. அவன் சங்கீதம் 55:21, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இதுல பாருங்க, பட்டயத்தை அப்படி உருவுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவ்வளவு வலி ஏற்படுத்தும் வார்த்தைகள். ஆனா வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப அப்படி சாஃப்டா பேசுற மாதிரி இருக்குது, ஆனா அது உள்ளத்துக்குள்ள போய் அப்படியே சுருக்குன்னு குத்துது நமக்கு. சங்கீதம் 57:4, என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மண்புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்களும் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறதுல பாருங்க, கருக்கான பட்டயம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்குதான்.
அவங்களுடைய நாவு. அப்போ அது வந்து தாவீது சொல்றாரு. அப்போ ஒரு பட்டயம் மாதிரி நம்மள குத்துற ஒரு வார்த்தைகளா இருக்குது. இன்னொரு ஒரு வசனம் சங்கீதம் 52:2ல நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. இது வந்து ஷேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க முந்திலாம், இப்ப எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. அந்த மாதிரி அது எவ்வளவு தீட்டப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது உன்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அடுத்து எரேமியா 9:8ல அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ வாயில இருந்து அவங்க வாயை ஒரு அம்பு மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற ஒரு அம்பு மாதிரி அப்படியே எஞ்சி அம்பு எய்கிற மாதிரி எய்கிறாங்க. அது போய் நம்முடைய உள்ளத்துக்குள்ள அப்படி குத்துது. சிலருக்கு வந்து அப்படியே வழக்கமாயிருது. அது வந்து நம்ம பேசுறோமே, அவங்களுக்கு வலிக்குமே, அவங்களுக்கு கஷ்டப்படுத்துமே அந்த எண்ணமே கிடையாது. பல சமயத்துல நம்ம கூட இப்படி வார்த்தைகள பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தி நான் கொடுக்கும்போது, நீங்க நம்முடைய வார்த்தைகளே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன மாரி வார்த்தைகள பேசுறோம்? அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்ப்போம். நானும் சேர்த்து தான் சொல்றேன். அடுத்தது யாக்கோபு 3:5-6 வாசிக்கிறேன். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கொளுத்தி விடுதான். எப்படி எரித்து அழிக்குதோ அதே மாதிரி பேசப்படும் வார்த்தைகள் எதிரே இருக்கிற நபருடைய வாழ்க்கையை கொளுத்திடுது, அழிச்சு போடுது. ஒரு பட்டயத்தை மாதிரி, ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி, கூர்மையாக்கப்பட்ட அம்பு மாதிரி, ஒரு நொறுக்குற சம்மட்டி மாதிரி, நெருப்பு மாதிரி இந்த நாவு அவ்வளவு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. உள்ளத்தின் ஆழத்திலே பாதிக்கக்கூடியது. இதெல்லாம் சங்கீதக்காரனும் இந்த வேதத்துல எழுதப்பட்ட நபர்களும் இப்படிதான் பேசியிருக்கிறாங்க. யோபுவை பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு 2ஆம் அதிகாரம் 13-14 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைங்கள்லாம் மூத்த சகோதரன் வீட்டுல அன்னைக்கு அவங்களுக்கு விருந்து. அதே நேரத்துல அவங்களுடைய ஆடுகள், எருதுகள் உழுதுகிட்டு இருக்காங்க. அது பக்கத்துல வந்து கழுதைகள் மேய்ஞ்சிட்டு இருந்தா, திடீர்னு ஒரு கூட்டத்தினர் வந்து இந்த எருதுகளை இதுங்களை அவங்களுடைய வேலைக்காரர்கள்லாம் கொன்று போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு அக்கினி வந்து விழுந்து வானத்துல இருந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது இன்னொரு நியூஸ் வருது. இன்னொரு இடத்துல இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கள வந்து ஒட்டகங்கள் மேல் வந்து அவங்க எல்லாத்தையும் ஒட்டகங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. வேலையாட்களையும் வெட்டி போட்டுட்டாங்க. நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன்னு ஒருத்தர் சொல்றான். அப்போ இப்படி பேசிட்டே இருக்கும்போது கடைசியில ஒரு பெரிய காத்து அடிச்சு அவங்க பிள்ளைங்க இருந்த வீடு வந்து சாஞ்சி எல்லாரும் மடிந்துட்டாங்க. நான் மட்டும் தான் தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த நேரத்துக்குள்ள நிறைய காரியங்களை அவன் கேட்கிறான். ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. இந்த வேதனையான சூழ்நிலையில இவனுக்கு வேற வியாதி வருது. இவன் அதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இவன் தன்னால கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவனை தேடி ஒரு நண்பர்கள் வர்றாங்க. நண்பர்கள் வந்து இவனுக்கு பேசுற வார்த்தைகள் ஒரு ஆறுதலை தரும் வார்த்தைகள் எல்லாம் தான் நான் ஒரு வசனம் வாசித்தேன். யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுல வந்து சொல்றான், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இந்த மாதிரி ஏற்கனவே வாழ்க்கையில உடைந்து போயிருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லாம பக்கத்துல உட்கார்ந்திருந்தா கூட அவன் சரி யாரோ என்னுடைய நண்பர்கள் என் கூட இந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னாவது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும். ஆனா அவனுடைய நண்பர்கள் அவனை வந்து குத்தி அவனை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, நீ ஏதாவது செஞ்சிருப்ப, நீ வந்து மற்றவங்களுடைய பொருளை அபகரிச்சிருப்ப, ஏழைக்கு இறங்காம இருந்திருப்ப, அதனாலதான் இப்படி வருது அப்படின்னு சொல்லி அவனை வந்து குற்றம் கண்டுபிடித்து அவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற நண்பர்கள். இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை வழியா நீங்க போறீங்களா? ஏற்கனவே நீங்க கடினமான சூழ்நிலை வழியா தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்காக பேசாமல் உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? இன்றைக்கு தொடர்ந்து கேட்போமா? வேதவசனம் நமக்கு எப்படி என்ன செய்ய சொல்லுது, எப்படி நமக்கு ஆறுதல் அடிக்கிறதுன்றதை நம்ம தொடர்ந்து கேட்போம். ஏன்னா கர்த்தர் நம்மளை வந்து அப்படியே அதிலே அந்த வேதனையிலே கிடக்கணும்னு நம்ம ஆண்டவர் வந்து விரும்புறது இல்ல. தாவீதும் அதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலையே அவனுக்கு வந்தது. இன்றைக்கு நான் இதை பேசுறதுக்காக இதை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது
எனக்கு வந்த ஒரு தாவீதை குறித்து வந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அத வாசிக்கிறேன். சகல ஜனங்களும், சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும், இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும், தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரரின் மேலும் கற்களை எறிந்தான். இது எந்த நேரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய மகன் அப்சலோம் அப்படிங்கிறவன், அவருடைய தாவீது ராஜாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி, அந்நாட்டின் மக்களை அவனுக்கு எதிராக, தாவீது ராஜாவுக்கு எதிராக திருப்பி, அப்சலோம் வந்து தான் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று மெதுவா மக்கள் எல்லாம் அவனுடைய வசமாக்கிட்டான். திடீரென்று அரண்மனைக்குள்ள வர ஆரம்பிச்சா, நாட்டை பிடிக்கிற கைப்பற்ற நிலைமைக்கு வந்தோடனே இவனுக்கு தப்பித்து போக வேண்டும் என்பதற்காக தாவீதும் அவனுடைய படைத்தலைவர்கள் மற்ற எல்லாரும் அந்த அரண்மனை காலி பண்ணி ஓடுறாங்க கால்நடையா. அந்த டைம்ல பென்யமீன் கோத்திரத்தானாகிய சீமேயி அப்படிங்கிற ஒரு மனுஷன் இவங்க போற பக்கமே அவனும் நடந்து வந்துட்டு என்ன பண்றான், இவங்க தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் ராஜா நடக்கிறாரு, இந்த பக்கமும் அந்த பக்கம் அவருடைய பலசாலிகள் அவருடைய போர் வீரர்கள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சைட்ல நடந்துகிட்டு கற்களை இவங்க மேல வீசிட்டு சொல்றான், சீமையை அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நீ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். இவன் எப்படிப்பட்டவனானா இல்ல. அவனா சவுலுக்கு அடுத்து அவனுக்கு கட்டுப்பாடு பண்ணி சவுலை கொன்றுட்டு வந்தானா இல்ல. ஏன்னா தாவீது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுல் ராஜாவா இருக்கும்போதே தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த தாவீது. இந்த தாவீது அது ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினாருன்னு தெரிஞ்சதுல இருந்து சவுல் அவனை விரட்டிக்கிட்டே இருக்கான். பல சமயங்களிலே சவுலை கொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைச்சப்ப கூட தாவீது அதை செய்யல. ஏன்னா அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல் நான் கைய போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியே அவன் விலகி இருந்தான். ஆனா ஒரு நாளிலே சவுல் தானாகவே அவருடைய எதிரிகள் கையிலே அவன் மாண்டு போறான். அதுக்கு பிறகு ராஜாங்கம் அந்த அரசாங்கம் தாவீது கருத்துக்கு வருது. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த ஒரு சூழ்நிலை, அவனுடைய மகனே அவனுக்கு விரோதமாக வருகிற காரியம். ஆனா இவன் என்ன சொல்றான், நீ இரத்தப்பிரியன், நீ தொலைந்து போ, ஏன்னா சவுல் வீட்டாரின் சாபம் உன்னை பிடிக்குது, நீ உன்னுடைய அக்கிரமத்துல நீ பிடிப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் சொல்லிட்டு மேல அவனை நிந்தித்து அவன் மேல கல்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாயி ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். கூட வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுல அவனுடைய போர் வீரன் ஒருத்தர் சொல்றான், இவனை நான் கொண்டு போட்டிருக்குமா, எதுக்கு கழுத ஒரு செத்து போன நாய் மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு ராஜாவை பார்த்து இப்படி பேசுறானே. தாவீது சொல்லிட்டான், செய்து அதற்கு ராஜா, செரியாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கேட்பார் என்றார். இது தாவீதுடைய ஒரு அவன் எடுத்த நிலைப்பாடு. இப்படிதான் நம்ம எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனா தாவீதுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவனுடைய சொந்த மகன், அவனுடைய பிள்ளை, அவன் எடுத்து தூக்கி வளர்த்த பிள்ளை அவனுக்கு எதிராக இவனை கொல்ல வகை தேடிட்டு இருக்கான். அதனால அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில தேவையில்லாத ரத்தம் எல்லாம் சிந்தப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலையினாலே மக்கள் யாரும் மடிய வேண்டாம்ன்றதுக்காக இவர் தனியா வெளியே போயிட்டு இருக்காரு. ஒரு கலக்கத்தோடும் பயத்தோடும் அரண்மனையை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்க சூழ்நிலையில அவனுடைய சூழ்நிலையே மோசமா இருக்கிற நேரத்துல இவரை ஒருத்தன் இப்படி தூஷிக்கிறான். இப்படிதான் அநேகம் பேர் பண்றாங்க. நம்ம எவ்வளவு கடினமான சூழ்நிலையில இருப்போம், அவங்களுக்கு இந்த சூழ்நிலையில நம்மால ஆறுதல் ஆன வார்த்தைகள், ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்றதுதான் முக்கியம். அவங்கள போய் இப்ப போய் அவங்களுக்கு திட்டிக்கிட்டோ, அவங்கள குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டோ, அவங்களுடைய குறை சொல்லிக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பரியாசம் பண்ணிட்டு பத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நேரம் இது இல்லை.
ஒரு இழப்பை சந்தித்திருக்கும் போது, ஒரு பயங்கர நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கும்போது, எதிர்மறையான வார்த்தைகள நம்ம பேசாம இருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை மத்தியில மக்களால் தேவையில்லாத வார்த்தைகள கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட இருக்கிறாரு. அவர் மேல உங்கள கவனத்த செலுத்துங்க. ஏன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும், பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்மள நிந்திக்கிறவங்களுடைய நிந்தைய அவர்களுடைய தலை மேல வர செய்வார். நம்ம இந்த நேரத்துல அவங்களுக்கு எதிராக இந்த ஒரு காரியத்த எடுத்துக்கொள்ளலாம் தாவீதுட்ட இருந்து. ஆண்டவர் அவன நிந்திக்க சொல்லியிருக்கிறாரு. அவன் நிந்திச்சுட்டு போறான். அவன விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அவன நிந்திக்க சொன்னாரா? இல்லையான்றது நமக்கு தெரியல. அவங்களாவே பிசாசுக்கு இடம் குடுத்து தேவையில்லாத வார்த்தைகள அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம கவனம் இல்லாமல் அவங்கள கண்டுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் கண்டிப்பாக பட்டை குத்துகள் போல் நம்மிடத்துல நம்முடைய இருதயத்தை துளைக்கிறது, காயப்படுத்துறது. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு உண்மை. சாதாரணமா கேள்விப்பட்டிருப்போம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. எத்தனையோ வருஷம் ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ள அந்த காயம் மாறாதுங்க. அந்த காயத்தை ஆற்றுகிறது தேவன் மட்டும் தான் செய்ய முடியும். இன்னும் சில வசனங்கள நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 109:2 துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவால் என்னோட பேசுகிறார்கள். முன்னாடி பேசுறாங்க. ஆனா நம்மட்ட இருந்து நியூஸ கறந்துட்டு போய் எங்கேயாவது போய் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சிரிக்கிற மக்கள் கூட இருக்கு. வெளிய ஒண்ணு வச்சு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசுற மக்கள். அடுத்தது 109 3ஆம் வசனம். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். வார்த்தையை வச்சே போர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம வாயில இருந்து என்ன வரும்? அதை பிடிச்சிட்டு போய் என்ன செய்யலாம்? இவங்களே கஷ்டத்துல இருக்காங்களேன்னு அப்படி இல்ல. அவங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு ஜூசி ஒரு காசிப் கிடைச்சது. ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி கிடைச்சிருச்சு. உடனே அதை எங்கெல்லாம் பரப்பலாம், என்னென்ன விதத்துல அதை திரித்து பேசலாம் என்று மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவரை அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றவங்க கூட இதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது. அடுத்தது சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார்கள். இப்ப நாங்க நாவை வச்சே நாங்க பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்களா? அப்போ அந்த நாவை வச்சு அது பட்டயத்தை போல ஒரு கூர்மையான அம்ப போல குத்தக்கூடிய வார்த்தைகளை அவங்க எய்யறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இன்னைக்கு தாவீத பார்த்தோம், யோப பார்த்தோம். 2 பேரும் ஏற்கனவே அவங்களுடைய பிரச்சனை இல்லாத சூழ்நிலையை பேசிட்டா கூட சரி போகுதுன்னு விட்டுட்டு நம்ம இருக்கலாம். ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கிற சூழ்நிலையில ஒரு பிள்ளைகள் எல்லாம் இழந்து தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் இழந்து தன்னுடைய சுகத்தை இழந்து அவன் நொறுங்கி போய் குறுகி போய் இருக்கிற சூழ்நிலையில அவனை அவனுக்கு ஆறுதல் சொல்ல அவனை எதிர்த்து பேசுற மக்கள், அவனை குத்தி காட்டுறவங்க, அவனை குற்றப்படுத்துறவங்க, அந்த அந்த நண்பர்களை பார்த்தோம். ஆனா இதே மாதிரி தாவீதுடைய வாழ்க்கையிலும் இவனே அவனுடைய மகனுக்கு பயந்து தேவையில்லாத பிரச்சனை வர வேண்டாம்னு சொல்லி அவனுடைய ராஜாங்கத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இவனை நிந்தித்து கற்களை எறிந்து தேவையில்லாத வார்த்தைகளினால் அவனை காயப்படுத்துகிறவனை பார்க்கிறோம். இதே மாதிரி இவங்க 2 பேரையுமே ஆண்டவர் என்ன இவன் சொல்றான், அவங்க போறான் அப்படின்னு சொல்றான். யோபுவ கடைசியில என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? இந்த சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். கடைசியில அவன் ஜெபித்தான். சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையில விடுதலை வந்தது. நம்ம இதை கூட எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு எதிராக. ஏன்னா வசனம் சொல்லுது மத்தேயுல, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம அதுதாங்க பண்ண முடியும். அவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். பிசிக்கலா நம்மள துன்பப்படுத்துறவங்க சிலர் இருக்கலாம். ஆனா இப்படி துன்பப்படுத்தாம வார்த்தைகளினாலே சிலருக்கு வீடுகளிலே அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. கணவன் அல்லது மனைவி அல்லது பெற்றோர் யாராவது நம்மள எல்லா நேரமும் சுருக்கு சுருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க. வீட்டுல இருந்துட்டு நம்ம செய்யற எல்லா காரியங்களையும் குறைப்பு கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ஒண்ணும் முடியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படி சொல்லி குத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த வார்த்தைகள் நம்மள வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள்லயே சிலர் என்ன செய்யறாங்கன்னா இதுதான் நம்முடைய நிஜம் என்று நினைத்துக்கிறாங்க. ஓ, அவங்க சொல்றதுதான் நான் நிஜம், அவங்க சொல்ற மாதிரி என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதா, அவங்க சொல்ற மாதிரி
நான் வந்து முட்டாள் தானா? அவங்க சொல்ற மாரி நான் செஞ்ச காரியம் வந்து ரொம்ப தீமையான காரியம் போல தானா? அப்போ அவங்க உண்மையாவே தவறு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து நீ தப்பு செஞ்சதுனால தான் இப்படி வந்துச்சு. நீ இத செஞ்சது தப்பு, தப்பு, தப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால, இவங்களுக்கு அவங்க தாங்க செஞ்ச காரியம் தவறு போல ஒரு ஒரு படத்த காண்பிச்சது. இவங்க அந்த தவறு தன்னோடது என்று சொல்லி அதிலே ஊறி போய் அதுலருந்து வெளிய வர முடியாம நொறுக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே தாங்களே தங்களை நொறுக்கிக் கொண்டு இருக்கிற மக்களும் உண்டு. இப்போ நம்முடைய வார்த்தைகள் இந்த டைம்ல எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள நம்ம வந்து இப்படி யாரையாவது பார்த்தோம்னா, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் ஏற்கனவே வாசித்தேன். அதே தான் இதுல வருது அதன் பின்பகுதி. "பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம்." இப்போ நம்ம இது 2ல நம்ம எத சூஸ் பண்ண போறோம்? பட்டய குத்து மாரி பேச போறோமா? அவங்க ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க ஏற்கனவே ஒரு தவ பத் பண்ணுன தவறுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, சிலர் வந்து அவங்க ஒரு வியாதியில இருக்கிறவங்களுக்கு போய் அப்படி "நீ செஞ்ச பாவத்தினால தான் இப்படி வந்துச்சு. நீ செஞ்ச பிரச்சனையினால தான், நீ பண்ண ஒரு இதுக்கு தான் உனக்கு இப்படி தண்டனை அனுபவிக்கிறேன்னு" சொல்லி அவங்க மேல அப்படி பேசுறாங்க. அப்போ பட்டயத்து குத்துகள் போல் பேச போறோமா? அவங்கள நொறுக்குறோமா? இல்ல. ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. 2மே செய்யலாம். குத்தலாம், இல்லன்னா ஒரு மருந்து போட்டு எப்படி அது காயத்த ஆற்றுறோமோ, அப்படி ஆட்டலாம். பரவால்ல, சரியாயிரும், மாறுவாங்க. அவங்க இப்படி பேசியிருந்தாலும் நீங்க அத எடுக்காதீங்க. இல்ல உங்க சூழ்நிலை இப்ப அப்படி இருந்தாலும் நீங்க வெளிய வரலாம். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர நம்புங்க. அவர் நல்லவர். இந்த சூழ்நிலை நிரந்தரம் கிடையாது. இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி காரியங்கள நம்ம பேசலாம். அவங்களுக்கு தைரியமா எடுத்து சொல்லலாம். இப்போ மருந்தாக நம்முடைய வார்த்தைகள பயன்படுத்த முடியும். அடுத்தது 2வது காரியம் சங்கீதம் 19, 14ஆம் வசனம். "என் கன்மலையும், என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக." இதுல சங்கீதக்காரன் சொல்றாரு, "என்னுடைய வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக." அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இந்த காரியம் கூட நம்ம செய்யலாம். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள். வார்த்தைய ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லப் போறோம் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க நொறுங்கி போயிருக்கிறாங்கன்னா, நம்ம சொல்ற வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அது அன்பான வார்த்தையா? அப்போ நான் அந்த சரியான வார்த்தையை நான் யோசித்து பேசுவது அவசியம். அடுத்தது பாருங்க, யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யோபுவே சொல்றாரு. ஏன்னா அவங்க மாறி மாறி ஒரு 4 சிநேகிதர்களும் மாறி மாறி சொல்றாங்க. ஒருத்தருடைய வார்த்தைகளும் இவனுக்கு வந்து ஆறுதல் குடுக்கல. அதனால இவன் வந்து சொல்றான் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, "ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும்." அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நான் என்னுடைய துக்கத்த நீங்க வந்து ஆட்டுற மாரி தெரியல. இத நீங்க அதிகரிச்சுட்டு இருக்கீங்க. ஒருவேள நீங்க வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, நான் வந்து என்ன செய்வேன்னா, உங்களுக்கு திடன் சொல்லுவேன். "பரவால்ல, நீ வெளிய வரலாம். இந்த சூழ்நிலை மாறும். இத்தன காரியத்த நீ இழந்து போனாலும், இனிமேலும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரால முடியும். நீ இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிய வரலாம். கொஞ்ச நாள் கழிச்சு நீ இத திரும்பி பார்க்கும்போது, கர்த்தர் எவ்வளவு அருமையா என்னை நடத்தி இருக்கிறார்ன்னு சொல்லி நீ நன்றி செலுத்துவ. நீ ஆறுதல் அடைவ." அப்படின்னு சொல்லலாம். "என்னுடைய உதடுகளின் அசைவு உங்களுக்கு ஆறுதலை, துக்கத்தை ஆற்றும்." அப்படி துக்கத்த ஆற்றுற அளவுக்கு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப திடன் சொல்லும், உன் துக்கத்தை ஆற்றும் வசனங்கள நம்ம பேசலாம். அடுத்தது நீதிமொழிகள் 31, 26. இதுல வந்து இந்த புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீயை பத்தி வருகிற ஒரு வசனத்துல, "தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது." தன்னுடைய வாயை எது விளங்க திறக்கிறாளாம்? ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவளுடைய நாவின் மேல் இருக்கிறது. அப்போ அந்த ஸ்திரீ ஞானத்தோடு பேசுறா. பல சமயத்துல நம்ம வந்து அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு யோசிக்காம சில காரியங்கள பேசுறோம். நம்முடைய எண்ணத்த மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம நினைச்சத நம்ம பேசிறணும்னு நினைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஞானத்த பயன்படுத்தினா, ஐயோ! இப்பவே அவங்க இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு உதவி செய்ய தானே வந்திருக்கிறாங்க. நம்ம ஏன் நம்ம இப்படி பேசணும்? உதவி செய்துட்டு தான் போயிருக்கிறாங்க. நம்ம வந்து தவறான காரியங்கள அவங்களுக்கு எதிரா நம்ம பேச வேண்டாம். இல்ல நம்ம கூர்மையா நம்ம சொல்றத நிதானமா நம்ம பேசலாம். இன்னொரு நேரத்துல நம்ம பேசலாம். பட்டுன்னு நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஞானம் உள்ள ஞானம் விளங்க திறக்கிறாளாம்.
தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கு. போதகம் அப்படின்னாலே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, ஒரு அறிவுரை கொடுக்கறது அப்படிதான். அறிவுரை கொடுத்தாலும் அது தயையோடு, ஒரு அன்போடு, ஒரு இரக்கத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு போதகமாக இருக்கிறது. அவளுடைய நாவின் மேல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோம். என்ன செய்யலாம்? மருந்தாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தலாம். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசலாம். திடன் சொல்லும் துக்கத்தை ஆற்றும் வார்த்தைகளை நம்ம பேசலாம். ஞானம் விளங்கும் வார்த்தைகள். இந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை பேசலாமா? இந்த சூழ்நிலையில வேண்டாம். நம்ம அப்புறமா இதே காரியத்தை மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட பேசலாம். தயையோடு, அன்போடு, கனிவோடு நம்முடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். தவறான வார்த்தைகள் பேசப்படும் போது, நம்மை குறித்து பேசப்படும் போது நம்ம என்ன செய்யலாம்? ஒருவேளை நீங்க இப்போ என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை வந்து நீங்களே ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க தவறான வார்த்தைகளை பேசுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக இருப்பீர்கள் நான் நம்புறேன். ஒருவேளை நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புவதன் மூலமாக, அவரை விசுவாசிப்பதன் மூலமாக, அவரை நீங்கள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எதுவுமே உங்களுக்கு விரோதமா எதையும் ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க, பட்டய மாதிரி இது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்போ நமக்கு விரோதமா பேசுற இப்படிப்பட்ட நாவை நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து அதற்கு எதிராக பேச வேண்டும். அப்ப தாவீது அதுக்கு கோலியாத்துக்கு எதிராக போகும்போது தாவீது வந்து அந்த கோலியாத்தை வந்து சபிக்கிறான். இவன் வந்து வேஸ்ட், உன்னை வந்து என்ன பண்ண போற, நீ இவ்வளோண்டு பையன் சொல்லி அவனுடைய தேவர்களை கொண்டு சபித்தான் அப்படின்னு சொல்லி வருது. இவன் வந்து திருப்பி பேசுறான், நீ வந்து பட்டயத்தினால் ஈட்டினாலும் வர்ற, ஆனா நான் தேவனுடைய நாமத்தினாலே வர்றேன், உன்னை நான் என்ன செய்வேன்னு சொல்லி இவன் பேசுறான். ஒருவேளை இப்படி வந்து பேச முடியும் அப்படின்னா பேசலாம். பல சமயங்களில நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு நம்ம வந்து பேசக்கூடாது, பேசவும் முடியாது. பேசினா தேவையில்லாத வாக்குவாதங்களும், சண்டைகளும், பிரிவினைகள் தான் ஜாஸ்தியாகும். அப்போ என்ன செய்யலாம்? தனியா போய் அவங்க இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் இயேசு நாமத்துல அது ஒன்றுமில்லாமல் போகுது, அழிக்கப்பட்டு போகுது. அவங்க சொல்றதெல்லாம் வாய்க்காம போகும். உங்களை சாபம் போட்டாங்கன்னா, ஒருவேளை உங்களோட பெரியவங்க யாரும் சாபம் போட்டாங்கன்னா, போய் தனியா போய் பேசுங்க. உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிறது அது வெளியே போற வரைக்கும் இது நடக்காது. நான் இப்படி கிடையாது. நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். என் கையில இருந்து போறதெல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். அவங்க இப்படி ஆயிருச்சு, உன்னாலதான் இப்படி உடைஞ்சு போச்சு, அது இதுன்னாங்கன்னா, அப்படி கிடையாது. நான் அப்படிப்பட்டவள் கிடையாது. நான் சரியாதான் நடப்பேன். நான் என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிங்கிறத உங்களுடைய மனது கேட்கும்படி நீங்க சத்தமா பேசுங்க. அடுத்தது 2வது காரியம், விசுவாச வார்த்தைகளை பேசணும். சங்கீதத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118, 6, 7 வாசிக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஏன் கூட எனக்காக பேசுறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தைகளை நமக்கு நாமே பேசிக்கொள்ளலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்காக பேசுகிறவர்கள் நடுவில, எனக்காக பேசுறவங்க சிலர் இருக்காங்க, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால எனக்கு எதிராக பேசுறவங்க அவங்களுடைய சரி கட்டுதல், அவங்களுக்கு நீதி செய்ய ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி பேசலாம். இன்னொரு வசனம், சங்கீதம் 116:10 விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன். நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறான்றதை விசுவாசிக்கிறோமா? இல்ல அவர் எனக்கு எதிரியா இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் எனக்கு ஆறுதல் கொடுக்கிறார், அவர் என்னுடைய நண்பரா இருக்கிறார். இந்த இந்த அவங்க பேசின எந்த வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையில நடைபெறாது என்று சொல்லி நம்ம பேசலாம். அடுத்தது சங்கீதம் 31:20 மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இது வந்து சங்கீதக்காரன் ஆண்டவரை பத்தி சொல்றான். நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி
கூடாரத்துல ஒளித்து வைக்கிறாராம். அப்போ நம்மள குறித்து மற்றவங்க பேசும்போது நம்ம ஆண்டவருடைய கூடாரத்திலே அந்த சண்டைக்கு விலக்கப்பட்டு அந்த கூடாரத்திலே நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்றத நம்ம மனதுல வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை நான் பேசணும். நான் தேவனுடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றப்படுகிறேன். இந்த நாவுகளின் சண்டை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம 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 பேச வேண்டும். அடுத்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள், இதுவும் ஒரு அம்பு மாதிரிதான். இந்த ஒருவர் பேசும்போது எப்படி சொன்னார்னா, இந்த அம்பு அக்கினி ஆஸ்திரங்கள்ன்றது வார்த்தைகள், மனிதர் பேசும் வார்த்தைகள் தான். அப்படி அக்கினியினாலே அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும். தீ எரியிற ஒரு அம்பு எப்படி நம்மள அப்படி குத்திட்டு நம்மள பத்தி எரிக்குமோ அதே மாதிரி வருது. பிசாசு அப்படி மக்களை பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு மேல என்ன பிடிக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நான் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு, அதனால இது எதுவுமே என்னை தாக்க முடியாது. நீ ஒண்ணு இல்லாம போவேனா? நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் மென்மேலும் பலப்படுவேன். நான் வாளாக மாட்டேன், தலையாவேன். நம்ம பேசணும். அடுத்தது ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, இவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினதுனால எனக்கு எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்ற நிலைமைக்கு போயிடக்கூடாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இதுல வருது. ஆனா இதுல முக்கியமா சொல்லப்படுகிறது என்னன்னா, அன்பிலே நீங்கள் வேரூன்றி நிலை பெறவும் அப்படின்னு. அதாவது ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் த லவ் ஆஃப் காட். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் அப்படி நிலை பெற்றவங்க. ஒரு மரம் எப்படி ஒரு வேர் ஊன்றி நிலை பெற்றிருக்கோ அத மாதிரி நம்ம நிலை பெற்றிருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம அப்படியே உடைந்த சூழ்நிலையில தான் தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. ஆழம், நீளம், அகலம், உயரம் எதுவுமே அளக்க முடியாது. அவருடைய அன்பு அறிவு கேட்டாத அந்த அன்பு அது எனக்கு எப்பயுமே இருக்குன்றத தியானிக்க ஆரம்பிக்கணும். உட்கார்ந்து அதை நம்ம அப்படியே நம்ம உள்வாங்கணும். நம்முடைய இருதயத்தை அதை நிரப்ப விடணும். கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிற ரோமர் 5:5 சொல்லுது. இந்த அன்பை குறித்து தியானம் இந்த நேரத்துல ரொம்ப அவசியம். சில காரியங்களை பார்த்தோம், என்னெல்லாம் செய்யலாம். முதல்ல அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம கேன்சல் பண்ணணும். இது நமக்கு கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அதை குற்றப்படுத்தணும். அதை அவங்ககிட்ட போய் நேரம் பேச முடியாது, தனியா போய் பேசலாம். விசுவாசமான வார்த்தைகளை பேசுவது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஜெபம் செய்யணும், இது ரொம்ப முக்கியம். அதாவது சங்கீதம் 122:2 பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும். இந்த மாதிரி காரியங்களை பேசுறவங்களுக்கு என்னுடைய ஆத்மாவை தப்பியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னு நம்ம ஜெபிக்கிறதும் அவசியம். அன்பிலே வேரூன்றணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம எப்போ விழுந்து போக மாட்டோம். நம்ம தைரியமா நிலைத்து நிற்போம். அவங்க பேசுற காரியங்கள் நம்ம பாதித்தாலும் நம்ம அதுல இருந்து வெளியே வந்துருவோம். ஏன்னா நமக்கு நாமே அந்த காரியங்களை நம்ம செய்து நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா மக்களை பார்த்துட்டே இருக்கும்போது ஒருவேளை நீங்க ரொம்ப நம்புறவங்க இப்படி பேசிட்டாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது. அவங்க செஞ்சதை நம்மளால மறக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும், நம்மளால மன்னிக்க முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வதன் மூலமாக அந்த கத்தி போன்ற, பட்டயம் போன்ற, அம்பு போன்ற, சம்மட்டியை போன்ற, நெருப்பு போன்ற அந்த வார்த்தைகள் நம்மை பாதிக்கும் போது, நம்ம காயப்படுத்தும் போது, அது வலியை ஏற்படுத்தும் போது நம்ம இப்படிதான் வெளியே வரணும். இந்த காரியங்களை செய்யும் போது நம்ம கண்டிப்பா வெளியே வந்துடலாம். இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாமளும் சில முயற்சிகளை எடுக்க முடியும். அந்த வலி வேதனையோடு வாழாதீங்க. அது எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வர்றதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.